திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஓம் நமோ நாராயணாய. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 26வது ரகசியம். அவள் பொறியை ஈந்தேனோ குசேலரை போலே. சுதாமா என்பது குசேலருடைய இயற்பெயர். குசேலம் என்றால் கிழிந்த ஆடை என்று பொருள். கிழிந்த ஆடையை உடுத்தியவர் என்ற பொருளில் சுதாமாவை குசேலர் என்று சொல்வார்களாம். கண்ணனும் சுதாமாவும் சாந்திபணி முனிவருடைய குருகுலத்திலே தங்கி கல்வி கற்கிறார்கள். யாதவ குலத்தைச் சேர்ந்த கண்ணனும் வேதியர் குலத்தைச் சேர்ந்த சுதாமாவும் குருகுலத்திலே சமச்சீர் கல்வி பயின்றிருக்கிறார்கள். கண்ணனும் சுதாமனும் இணை பிரியாத நண்பர்கள். குசேலருடைய மனைவி சுசீலை 27 பிள்ளைகளை பெற்றெடுத்தவள். துவாரகைக்கு மன்னனாக கண்ணன் ஆகிவிட்டான். அவனை சென்று ஏதாவது பெற்று வாருங்கள் என்று உதவிகளை பெறுவதற்கு அனுப்பி வைக்கிறாள். நடந்தது என்ன? குசேலருடைய மனைவி அவளை ஒரு பழைய துணியிலே கட்டி கண்ணனுக்கு கொடுத்து வழி அனுப்புகிறாள். ஆனால் வந்த குசேலர் கண்ணனுடைய செல்வச் செழிப்பை கண்ட பிறகு தான் கொண்டு வந்த அவளை வெளிப்படுத்த தயங்குகிறார். கண்ணன் விடுவானா? அதை தட்டி பறிக்கிறான். தட்டி பறித்து சாப்பிடுகிறான். அதன் பிறகுதான் அந்த அதிசயமே நடைபெற்றதாம். கண்ணனின் தரிசனம் கிடைத்த பிறகு குசேலருக்கு மற்றவை எல்லாம் மறந்தது. கண்ணனிடம் பிரியாவிடை பெற்று ஊருக்கு திரும்புகிற பொழுதுதான் அவன் வீடு மாறிப்போய் இருப்பதை பார்த்தான். கண்ணன் இருந்த திசையை மாத்திரம்தான் அவன் தொழுதான். நல்ல நெறியில் வாழ்ந்தார். அவள் பொறியை ஈந்தேனோ குசேலரனை போலே என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை குசேலர் கண்ணனுக்கு அவள் கொடுத்த வரலாற்றை குறிப்பிடுகின்ற பாங்கே ஒரு சிறப்பு தானே. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 26வது ரகசியம். அவள் பொறியை ஈந்தேனோ குசேலரை போலே.